வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கிப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு ஜென்ரல் கோட்டாவில் அகடமிக் ஸ்ட்ரீமுக்கு வந்து இன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஜூலை 2ஆம் தேதி தான் கட்டாயமாக நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். யூனிவர்சிட்டி கான்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ அது போலவே இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. சரி, இப்போ வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், சீட் அலாட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ், 20,000க்கான அந்த விஷயங்கள், தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள், என்னென்னைக்கு கவுன்சிலிங் நம்மளுக்கு நடைபெறுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். மாணவர்கள் வந்து வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜூலை 2ஆம் தேதி நம்மளுக்கு கண்டிப்பாக சீட் அலாட்மெண்ட் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது போலவே அக்யூரேட்டாக இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிருச்சு. சரி, இதில் வந்து என்னன்னைக்கு சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து என்னைக்கு எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 3ஆம் தேதியில இருந்து, அதாவது 3ஆம் தேதினா நாளைக்கு மதியானம் 2 மணில இருந்து ஒரு 102 பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 7/7/2024 வரக்கூடிய 7ஆம் தேதியில இருந்து 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சீட் அலாட்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரேங்க் வைஸாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு எந்த டேட் போட்டிருக்கோ, ஓகேங்களா, அதே போல் உங்களுக்கு வந்து உங்களை லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ண இடத்துல சீட் அலாட்மெண்ட், ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த டேட்டில் சீட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ற வந்து டேட்டோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த டேட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூரில் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணா ஆடிட்டோரியம், டிஎன்யூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இதுதான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 17,000வது ரேங்க் வரைக்கும், அதாவது ஜென்ரல் ரேங்க் வந்து 17,000வது ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு என்ன 17,044வது ரேங்க் வரைக்கும், கிட்டத்தட்ட 17,000 ரேங்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் ப்ளஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலாட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் சீட் எல்லாமே மேக்ஸிமம் பிசிஎம் தான் நம்மளுக்கு வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. எஸ்டி வந்து 10,786 அப்படின்ற ரேங்கோட வந்து கடைசி சீட்டு முடிஞ்சிருக்கு. அடுத்து எஸ்சிஏக்கு வந்து 10,777 இந்த நம்பரில் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி வந்து பரவாயில்ல, ரொம்ப லீஸ்ட் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சீட் வந்து அலாட் ஆயிருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்சிஏ தான் நம்மளுக்கு, எஸ்சிஏ, பிசிஎம், எஸ்டி இவங்க தான் வந்து மேஜராக ரோல் பண்ணுறாங்க. எதுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் சம்திங் இந்த 2,000 to 3,000 ரேங்க்ஸ் வந்து அவங்க தான் ஃபுல்லாக வந்து ஆக்குபை பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. பிசிஎம் வந்து கிட்டத்தட்ட 8,556 சீட்டு வரைக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிலவரங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா வந்து பார்க்க முடியுது. எம்பிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட் வந்து 8,341வது ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குது. எஸ்சிக்கு வந்து 8,297வது இந்த இது வரைக்கும் கிடச்சிருக்குது. ஸோ இது மாதிரியான ரேங்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆனது நடந்திருக்குது. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டேட் அன்னைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் வேணா இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இதில் பாருங்க, இந்த 7,755 7,755வது ரேங்க் எடுத்த அந்த மாணவருக்கு, அந்த மாணவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாலை 4:30 மணிக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த டைமில் இருக்கணும். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 7,758வது ரேங்க்ல இருக்கக்கூடியவர் 7ஆம் தேதி காலைல 10 மணிக்கு அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு டேட், ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு டேட்ன்ற மாதிரி ஒரு ரேங்க் ரேஞ்சில் இன்னொரு ரேங்க் ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட் திங் நம்ம 7.5 பண்ணும்போதே சொல்லியிருந்தோம், அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங்க் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இது உங்களுடைய 10th மார்க் ஷீட், 10th ஒரிஜினல் மார்க் ஷீட், 12th ஒரிஜினல் மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், உங்களுடைய டிசி கொண்டு போகணும், இன்னும் இதர டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது, இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது, நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த மாதிரியான இதர டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோடைய ஒரிஜினல் காப்பி எல்லாமே கொண்டு போயிருங்க. ஏன்னா அது வந்து அப்புறம் பின்னாடி திருப்பி உங்களை வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி கொண்டு வர சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் காலேஜ் கொண்டு வரும்போது கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போயே நீங்கள் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, கொடுத்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அப்புறமேட்டு வந்து டிசி ஒரிஜினல் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறமேட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய
இது ரேஷன் கார்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், இது மாதிரி என்னென்ன இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ். ஆனால் வந்து ஒரிஜினல் வந்து 10th 12th அப்புறமே டிசி, உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் லெட்டர், இது எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டு போக வேண்டும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட நீங்கள் வந்து உண்மையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எடுத்துகிட்டு போயிருங்க. இதுதான் வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து பேமெண்ட் ரிலேட்டடாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 20,000 ருபீஸ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். பே பண்ணாதான் உங்களுக்கான சீட்டானது உறுதி செய்யப்படும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்டில் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு இந்த 20,000 ஃபீஸ் பேமெண்ட்டை ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஆன்லைனில் பே பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு வந்து 1 or 2 days வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து கட்டி முடிச்சோம். 3ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கு 2 to 3 days டைம் கொடுப்பாங்க. 4ஆம் தேதி போகிறவங்களும் 2 to 3 days, 7ஆம் தேதி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 2 to 3 days, அதாவது 9ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே கட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டுக்கு போகிறவங்களுக்கும் சம் எக்ஸ்டென்ட் டைம் வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ளே கட்டிடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபீஸ் ரிலேட்டட். 20,000 வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான், நேரில் காசு கொண்டு போக தேவையில்லை. முடிஞ்சால் அங்கேயே உட்காந்து அப்படியே பேமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து பணம் ரெடி பண்ணிட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து ஆன்லைன் மூலியமாக டிஎன்ஏ வெப்சைட்டில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி அதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீஸை வந்து பே பண்ண போகிறீங்க. அங்கே வந்து கரன்சி கையில் கொண்டு போக தேவையில்லை. நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. போன வருஷம் இதே குழப்பம் ஆச்சு. நிறைய பேர் போகும்போதே காசு எடுத்துகிட்டு போகணுன்னு கடனை உடனே வாங்கி கடைசி நேரத்தில் வாங்கிட்டு போனால் அவங்க என்னட்டாங்க, நீங்கள் ஆன்லைனில் கட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த தொந்தரவெல்லாம் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக போங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வாங்க. உங்களுடைய நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய சைட்டில் உங்களுடைய லாகின் ஐடியில் உங்களுக்கு 20,000 கட்டுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் அவங்க கொடுத்த டைமுக்குள்ள உங்களுக்கு 2 days தராங்களா 3 days தராங்களான்றது உங்களுக்கு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டைமுக்குள்ள அந்த டேட்டுக்குள்ள நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டானது உறுதி செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்துடும். அடுத்து ஸ்லைடிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கேயே உங்களுக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்லைடிங் எழுதி தரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதில் ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியில் அது ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ வந்து ஒரு 3 ரவுண்டு போகும். 3 ரவுண்டில் வந்து உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்து இதாகும். மேக்ஸிமம் அப்வோர்டு தான், மேக்ஸிமம் இல்லை, டெஃபினட்டாக அது அப்வோர்டு மூமெண்ட்டில் தான் இருக்கும் ஸ்லைடிங் அப்படின்றது. உங்கள் நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸில் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களே கவுன்சிலிங் அப்போ, அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு 10வது காலேஜ் கிடச்சிருக்கு உதாரணத்துக்கு அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய 9 காலேஜஸ்க்கும் அது போயிட்டு வரும். அங்கே சீட்டு வேக்கண்ட் இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே போய் உட்காரும். ஒருவேளை இல்லை அப்படின்னா திருப்பியும் நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சு அதே காலேஜ் தான் உங்களுக்கு வந்து உட்காரும். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். நாளைக்கு நீங்கள் முடிச்சுட்டு வந்துருங்க, நம்ம அதை பற்றி வந்து தனியாக பேசிக்கலாம். நாளைக்கு நீங்கள் காலையில் போகும்போது கூட நான் உங்களுக்கு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.